இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்தன்மையோடு வருகை தந்திருக்கும் நடிகர் சூர்யா அவர்களையும் நடிகர் விஷால் அவர்களையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். காரணம், ஒரு இயக்குனருக்காகவோ இல்லை தயாரிப்பாளருக்காகவோ அவங்க வரவில்லை. இந்த சினிமா வாழணும், வெற்றி பெறணுன்ற ஒரே ஒரு நல்லெண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்காங்க. ஏன்னா இந்த படத்திற்கும் பெரிய இன்வால்மெண்ட் அவங்களுக்கு இல்லை. ஆனால் இருந்தாலும் இப்படி ஒரு பிரபலமான நடிகர்கள், இப்படி ஒரு தயாரிப்பாளர், நான் சொல்வது ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு போய் அவங்க கேசட் வெளியிடுவது பெருமை கிடையாது. ஒரு தனி மனிதன், ஒரு தயாரிப்பாளர் பல கஷ்ட நஷ்டங்களோடு ஒரு படத்தை முடிச்சு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்லும்போது எந்த ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் அந்த தயாரிப்பாளருக்கு செய்யக்கூடிய ஒரு நன்மை என்னன்னு சொன்னால், இந்த விளம்பரம், அதாவது இந்த ப்ரொமோஷன் கிட்டத்தட்ட பல கோடிக்கு சமம். அது அந்த பெருமை சூர்யாவையும் விஷாலியை சேரும். இது வார்த்தைகள் சொல்வது மட்டும் இல்லாமல் இந்த கலாச்சாரத்தை தயவு செய்து மற்ற நடிகர்களும் இது பின்தொடரும். ஏன்னா இன்றைக்கு ஒரு படத்திற்கு குறைந்தபட்சம் 1.5 கோடியிலிருந்து 6 கோடி வரலும் விளம்பரம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம செய்ய வேண்டிய ஒரே நன்மை, இந்த திரையுலகை காப்பாற்றுவதற்கு ப்ரமோஷனுக்கு நடிகர்களாக இருந்தாலும் சரி, நடிகைகளாக இருந்தாலும் சரி, நம்ம சம்பந்தப்படாத படமாக இருந்தாலும் சரி, நியாயமான தயாரிப்பாளர், எல்லாம் படங்கள் அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலை, அது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நல்ல தயாரிப்பாளர், திறமையான ஒரு தயாரிப்பாளர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அந்த படங்களை ப்ரமோட் பண்ணுறது இண்டஸ்ட்ரிக்கு அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அது இன்றைக்கு தேவைப்படுகிற ஒரு விஷயம். டைரக்டர் பற்றி சொல்லணும்னு சொன்னால், உண்மையிலேயே அவர் சக்ஸஸும் கொடுத்துருக்காரு, ஃபெயிலியரும் கொடுத்துருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் ஃபெயிலியர் கொடுத்தாலும் சரி, சக்ஸஸ் கொடுத்தாலும் சரி, அவருடைய பிடிவாதம், அதாவது ஒரு மனிதன் இந்த டிசைன் இப்படி தான் பண்ணணும், இந்த ப்ரொமோஷன் இப்படி தான் பண்ணணும், அப்படி மாறாமல் பேலன்ஸ்டாக இருக்கார். அதுதான் ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு தயாரிப்பாளர். சுயமரியாதை கொஞ்சம் அதிகம்னா அது தன்னம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுமே கரும்பழனப்புக்கிட்ட இருக்கிறது ஒரு பாராட்டு வேணும். அது எழுந்துடக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டு ஒரு திறமைசாலி தன்னம்பிக்கையோ சுயமரியாதையோ விட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வேஸ்ட், லைஃப்பில் எதுவுமே சாதிக்க முடியாது. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை. சில பேர் இங்கே பல தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் எல்லாமே இருக்காங்க. சிலர் சில நேரங்களில் வெற்றி வரும், தோல்வி வரும், இது சகஜம். ஆனால் சில நேரங்களில் நேரத்தை சொல்லுவாங்க, இது எனக்கு நல்ல நேரம் சார், இப்போ கஷ்டமான நேரம். அது இல்லை, கஷ்டமான நேரம் தான் உண்மையிலே நல்ல நேரம். காரணம், அப்போ தான் நம்மளுடைய உண்மையான நண்பர்கள் யார், நம்ம தொழிலில் யாரை சந்திக்கிறோம், தாய் எப்படி இருப்பாங்க, மனைவி எப்படி இருப்பாங்க, அக்கா தங்கச்சி எப்படி இருப்பாங்கன்னு புரிந்துக்கக்கூடிய ஒரு நேரம் கஷ்டமான நேரத்தினால தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக நம்ம திரைத்துறையில் கஷ்ட நாட்களை நல்ல நாட்களாகவும், நல்ல நாட்களை தெரிஞ்சிக்க வேண்டிய நாட்களாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இந்த படத்தில் கரும்பழனப்பன் அழகாக சொல்லியிருக்கார். அதாவது ஹேமந்த் மூவிஸ்ன்றது தான் வருது ஜன்னல் ஓரத்துக்கு முன்னாடி. ஆனால் அங்கே தயாரிப்பாளர் முருகனை சொல்லணும், அங்கே பழனி ஆண்டவருடைய அருளும் வேணும், நம்ம முருகனுடைய பொருளும் வேணும். ஸோ அருள் இல்லைன்னாலும் கஷ்டம், பொருள் இல்லைன்னாலும் கஷ்டன்றதை அந்த ஒரு ஷாட்லேயே ரெண்டுத்தையும் இணைத்து அவருடைய புத்திசாலித்தனத்தை காட்டி ஜன்னல் ஓரன்ற படம் ஒரு மாபெரும் வெற்றி பெறும். காரணம், இது மலையாளத்தில் ஆர்டினரி அந்த தலைப்பில் கிட்டத்தட்ட 4 கோடியில் தயாரிக்கப்பட்ட படம் 14 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்டினுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தா நிச்சயமாக திரையரங்கில் மட்டும் ஒரு 20 கோடிக்கு மேலே வசூல் பண்ணக்கூடிய ஒரு படமாக அமைந்துள்ளது. ஏன்னா பாடல்கள் வித்யாசாகர் எனக்கு பழைய நண்பர், அவருக்கே தெரியும். இப்போ எல்லா பாடல்களும் இங்கே போட்டார். இந்த மெலடியில் கிங் அவர். எங்களுக்கு ஃபஸ்ட்டு சின்ன பூவை மேலே பேச படத்துக்கு அவர் தான் கண்டக்டர். ஒரே படத்தில் 10 பாட்டும் சூப்பர் ஹிட்டு.
அப்படி அங்கே பல அந்த ஹீரோவும் அறிமுகமானார், அங்கே மியூசிக் டைரக்டர் அறிமுகமாக, அப்படி திறமைசாலி. ஸோ இங்கே முக்கியமாக நம்ம பார்க்கும்போது ஒரு வித்யாசாகர் ஏற்கனவே ஜெயிச்சவர், கரும்பயணப்பன் ஏற்கனவே ஜெயிச்சவர், முருகனும் ஏற்கனவே ஜெயிச்சிருந்தவர். ஸோ எல்லாமே இந்த கூட்டணி, வெற்றி பெற்ற கூட்டணி திரும்பவும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முயற்சி, கூட்டு முயற்சி வந்து நிச்சயம் வெற்றி பெறும். ரொம்ப பெருமையான ஒரு விழா. பயணிப்பனோட என்னோட ஒரு ஒர்க் பண்ணலான்னு சொன்னதோட நான் அவரோட ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன். என்னோட அசோசியேட் அவர். சில அசோசியேட் பார்த்து தான் ரொம்ப பெருமைப்படுவோம். இந்த மாதிரி ஒரு அசோசியேட் நமக்கு கிடைச்சாங்களேன்னு. வெரி வெரி ப்ரௌட் அண்ட் ஹானர்ட் வித் பழனியப்பன். ஒவ்வொரு படமும் அவருக்கு எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு ஐகான் இருப்பாங்க, இந்த மாதிரி வரணும்னு. அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐகான். அவருக்கு வந்து மணிவண்ணன் சார். அதுவே ஒரு புது அப்ரோச், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் ஃபிலிம். ஒரே மாதிரி படம் இல்லாமல் ஒரு ஆக்ஷனு, ஒரு ஹாரர், ஒரு லவ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸில் அவருக்கு ஒன்றும் கவலையில். அதான் நான் சொல்லுவேன், நீ காலையில் எழுந்து கூட ஷூட்டிங் போயிடலாம்ப்பா, போகிற வழியிலே பேப்பரில் எழுதிடுவேன்னு. அவ்வளோ பெரிய ஒரு பெருமையான, ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு அழகான ஒரு ஆளுமை என் எழுத்து. ரொம்ப அழகான ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் பேசும்போது அவ்வளோ தெளிவாக அழகாக இருக்கும். ஸோ இந்த ஜன்னலும் டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். அண்ட் வித்யாசாகர் சார் அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு படங்களும் எங்களுக்கு எல்லாமே சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி ஒரு அப்படி போடுக்கு ஒரு அக்ஷய்குமார் ஆடுறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி பாடல்களாக அடையும். ஐ விஷ் த டீம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. வித்யாசாகர் சாருடைய இசை, யுகபாரதியோட கவிதை, பாடல்கள், கருப்பழனியப்பனோட ஃபில்ம் மேக்கிங், இது எல்லாமே ஒரு யூனிக்னஸ். எல்லாத்துலேயும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். இப்போ பார்த்த எல்லா விஷுவல்ஸ்லையும் அது இருந்தது. வெண்ணிலாவுடைய ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருது. ஜன்னலோர இருக்கைக்கு அடுத்தது தான் என்றாலும் அந்நியப்பட்டு விடுகிறது வானம் அப்படின்னு. ஸோ ஜன்னலோர இருக்கை அவ்வளோ அலாதியானது. ஜன்னலோர பயணம் மட்டுமல்ல, இந்த படமும் கூட என்று இந்த விஷயங்கள் ஞாபகப்படுத்துது, நம்பிக்கை தருது. வாழ்த்துக்கள்.